ஹாய் ஹலோ வணக்கம். தலைவரோட 173 பற்றி தான் இப்போ வரைக்கும் டாக் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி. ஏன் இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நேற்றுல 2 நாளாகவே ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி எல்லாரும் மறுபடி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சொல்லுங்கள் ஜனனி. ஆமாப்பா. ஸோ ஃபஸ்ட்டே அந்த கேள்வியோடு ஆரம்பிச்சிடுறேன். தனுஷ் அவர்கள் இயக்க வாய்ப்பு இருக்கா? அது நடக்குமா? நடந்தால் எப்படி இருக்கும்? வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறது ஆக்சுவலி தான் டூ early to talk தான். ஆனால் வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு படுது. ஏன்னா ரஜினி சார் வந்து ஆல்ரெடி காலா படத்தில் நடித்தார். ஆனால் இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு காலா படம் தனுஷ் ப்ரொடியூஸ் பண்ணதுன்னு கூட தெரியாது. அது ரஜினி படம் தான் தெரியும். நிறைய பேருக்கு 2K கிட்ஸன்ஸுக்கு தெரிஞ்சதான் தெரியல. ஆனால் ரஜினி சாரை இயக்கணுங்கிறது தனுஷோட ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா அவர் முதல்ல டெபியூ டைரக்ஷன் பாப்பாண்டி கதையை சொன்னதே சூப்பர் ஸ்டார்ட்டை தான். ஸோ அவர்கிட்ட தான் அந்த கதையை சொன்னார். ரஜினி சாருக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, பாப்பாண்டி கதை. ஆனால் அவர் அந்த விஷயத்தை பற்றி கூட இப்போ சொல்லியிருப்பாரு. லால் சலாம்ல சொன்னேன்னா ஃபேமிலிக்குள்ளே நான் ஒர்க் பண்ண வேணான்னு நினச்சேன் அப்படின்னாரு. ஸோ அதனால் அவாய்ட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அவர் நடிச்சிருந்தா நிறையா ஐஸ்வர்யா கூடயா இருக்கட்டும், சௌந்தர்யா கூட நிறைய படம் பண்ணியிருக்கலாமே. ஆளுக்கு ஒரு படம் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் தனுஷுக்காக சரி ஓகே தனுஷ் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணிடலாம்னு நினச்சிருக்காரு. சரி கிரியேட்டிவ் வைஸ் அதை கொலாபரேட் பண்ண வேணாம்னு நினச்சிருக்கலாம். ஸோ ஆனால் பாருங்கள், அவர் இது ரஜினி சார் கேட்டது தானே. காலாவுக்கு முன்னால் கபாலி முடிச்சுட்டு ஏன் அவர் என்ன வச்சு படம் பண்ண மாட்டாரா அப்படின்னு கேட்டாரா. ஸோ அது டக்குன்னு அவர் தனுஷ் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு இதுக்காக மறுபடியும் படம் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. ஆனால் தனுஷ் ஓகேவா ரஜினி ஃபேன்ஸுக்குன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். அந்த ஒரு பாண்டிங்காக ரஜினி சாருக்கும் தனுஷுக்கும் நல்ல ஒரு பாண்டிங் இருக்குது. ஈவன் தோ ஒரு ஃபேமிலியில் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா மாமனார் மாப்பிள்ளைக்குள்ள நல்ல ஒரு பாண்டிங் இருக்குது. ஸோ ப்ளஸ் அந்த காலா நான் சொன்ன உடனே அவர் படம் பண்ணார். அவர் ஆல்ரெடி என்னை வச்சு படம் பண்ண ஆசைப்பட்டார். ப்ளஸ் தனுஷ்க்கு நிறையா கதைகள் இருக்கலாம். கண்டிப்பாக ரஜினி சாருக்கு அது நிறையா சொல்லியிருக்கலாம்ல, நிறைய ஷேர் பண்ணியிருப்பார். ஆனால் அகைன் அதுதான் கேள்வி கடைசியில் தலைவர் ஃபேன்ஸுக்கு தனுஷ் ஓகேவா? இல்லை, பொதுவாகவே ஒரு நியூட்ரல் ஆடியன்ஸ்க்கு என்னன்னா, இப்போது அவர் ரீசெண்டாக டைரக்ட் பண்ண படங்கள் எடுத்துக்கிட்டாலும் கதை நல்லா இருந்துச்சு. ஆமா, அதுல கடைசியா படத்தை குறிப்பிட வேணாவே நான் பொதுவா சொன்னேன். அதுல எல்லாருக்குமே என்ன தோணுச்சுன்னா, கொஞ்சம் டைரக்ஷன்ல இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம், ஸ்கிரீன் பிளே இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் அவாய்ட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்படின்னா இது ஒரு நல்ல படமா இருந்தது. ஒரு மலையாளத்துல வந்த மாதிரியான இப்பயும் நிறைய பேருக்கு கனெக்ட் ஆச்சு. ஏன்னா எல்லாரும் ஊர்ல இருந்து நகரங்கள்ல வேலை செய்யறாங்க. அப்படிங்கும்போது நல்ல படம் தான். ஆனால் அது இன்னும் கொஞ்சம் மெருகேற்றிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதனால எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு பயம் இருக்குது. என்ன கரெக்டு, நீங்கள் சொன்னது ரைட்டு தான். எனக்கும் அதெல்லாம் படிக்கும்போது ஐயோ இதெல்லாம் ஒரு ரூமர்ஸாகவே இருந்துட்டு போயிட்டுமே, நிறைய பேர் சொல்கிறீங்க, விசாரிக்கும் போதும் ஐயோ நடந்துடக்கூடாதுங்கிற ஒரு தாட் இருக்குது. இருந்தாலும் ஆனால் தனுஷோட டைரக்ஷன் நான் கவனித்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ராயன் பிடிக்கல. ஆக்சுவலி நான் அதை பற்றி பெருசாக பேசியிருக்க மாட்டேன். இட்லி கடை எனக்கும் செட் ஆகலை. ஆனால் தனுஷ் டைரக்ட் பண்ண 2 லவ் ஸ்டோரி உண்மையிலே நல்லா இருந்துச்சு. எனக்கு நீக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அப்போ இன்னொரு பெரிய படம் வந்ததுனால அந்த படம் அப்படி வாஷ் அவுட் ஆயிடுச்சு. ட்ராகன் ஹிட்டுனாலே தெரியாமல் போயிடுச்சு. பட் நீக்கு டீசெண்டான ஸ்டோரி, ஒரு ப்ராப்பராக அந்த மலையாளத்தில் தெலுங்குலாம் வரும் பார்த்தீங்களா, ஒரு நல்ல ஒருவேளை ஹீரோனால அந்த படம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு ப்ராப்பரான ஹீரோ நடிச்சிருந்தா, சாரி பேர் கூட தெரியல, தனுஷோட அக்கா பையன் நினைக்கிறேன், அடுத்தடுத்து டெவலப் பண்ணிடுவார். பட் அந்த படத்தில் ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்திருப்பாரு. ஒரு அது தனுஷ்க்கு இது இப்படி தான் வேணும்னு நினச்சிருக்கலாம். ட்ராகன் வராமல் போயிருந்து அந்த படம் ஹிட்டாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ், ஆனால் பாப்பாண்டி சூப்பராக இருக்கும். ஒரு நல்ல மெச்சூர்டான நல்ல ஒரு சூப்பரான கதை. அதனால் ஒரு லவ் ஸ்டோரி. ஏன்னா பேட்டா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கார்த்திக் சுப்ராஜன் சொன்னார், ரஜினி சார் வச்சு ராம்காம் பண்ணணும்னு சொல்லிட்டு. பேட்டையிலே ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த ராம்காம் சூப்பராக இருக்கும். சிம்ரனுக்கும் ரஜினி சாருக்கும் அந்த லவ் ட்ராக் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஜாலியாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு அப்படி ஒரு கதையாக பண்ணலாம். அகைன் லாலேட்டா உடனே பார்த்தோமே ஹிருதயபூர்வம், அந்த மாதிரி ஒரு லைட் ஹார்ட்டட் லவ் கம் ஒரு சின்ன ஆக்ஷன் ஹிருதயபூர்வம் மாடலில் இல்லை, அதையே எடுத்து பண்ண சொல்லிடலாம் கூப்பிட்டு. நம்ம ஊருக்கான விஷயங்கள்லாம் ஆட் பண்ணி ஒரு பிரச்சனையிலேருந்து சேவ் பண்ணுற மாதிரி இல்லை ஏதோ ஒரு அதில் ஏதோ ஒரு ட்விஸ்ட் வச்சுக்கலாம். பிளாட் சூப்பரான பிளாட்டு, நல்லாவும் இருக்கும், ஜாலியாக. அந்த படம் போரே அடிக்கல. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் வரும், பக்காவான மாசான ஃபைட்டு தான் லாலேட்டாக்கு. கண்டிப்பாக. ஸோ ரஜினி சாருக்கா ஒரு சில விஷயங்கள் மாற்றலாம். அதான் முத்தில் அவர் பண்ண மாதிரி பேசாமல் அவரே ஒரு ஒன்லைன் போடலாம். 90ஸ்லேயே நிறைய படம் ஹிட் ஆச்சுன்னா இவர் ஒன்லைன் எழுதியிருக்காரு. ரீமேக்காக இருந்தாலும் தலைவர் இதெல்லாம் பண்ணிடுங்கப்பா, அதை விஷயத்துக்கு இதை பண்ணிருக்கீங்க, டீம் போட்டு டிஸ்கஸ் பண்ணுங்க, நான் அப்பப்போ வரேன் அப்படின்னு சொல்லி. ஸோ தெரில.
மேபி அவருக்கு இந்த காலத்து டேரக்டர்ஸ் மெயினாக அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப அட்மையர் பண்றாரு. ஸோ நம்ம இன்னும் அந்த ட்ரெண்ட்ல இல்லையோன்னு அவரே வந்து ஒரு இது வச்சிருக்காரு என்னன்னு தெரியல. ஏன்னா அவர் வந்து மேடையில பாராட்டுறதுலாம் கேட்கும்போது சார் உங்ககிட்ட இல்லாத எக்ஸ்பீரியன்ஸான்ற மாதிரி நமக்கே தோணும். அவர் வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்ட் வந்து அவங்க கிட்டே பொறுப்பை விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துல இருக்காரு. ஓகே, அது மொத்தம் இந்த ப்ராஜெக்டே கொஞ்சம் வந்து டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. ஆனா வந்து கமல் சார் டவுட்ஃபுல் இந்த சென்ஸ் படம் நடக்கிறது கன்ஃபார்ம், யாரு டைரக்டரா உள்ள வர போறாங்கிறதுல தான் பிரச்சனை. ஆமாப்பா, ஆனா ஒரு சில ஃபேன்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, வேண்டாம் ராஜ்கமல் ப்ரொடக்ஷன்ஸே வேண்டாம் புரியல. இல்ல சிலர் நான் சொல்றேன், ஏன்னா கமெண்ட்ஸ்ல நான் படிக்கிறனாலையும் சோஷியல் மீடியா அவங்க எல்லாம் யாருன்னா ஹார்ட் கோர் தலைவர் ஃபேன்ஸ். அவங்களுக்கு வந்து கமல் சாரை பிடிக்காது. இந்த கமல் சார் சைடு இந்த மாதிரி இருக்காங்க, ஹார்ட் கோர் கமல் ஃபேன்ஸ், தலைவர் கண்டிப்பாக பிடிக்காது. பட் நம்ம அப்படி இருக்க வேணாம்ல. ஸோ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வேற, இத்தனை வருஷம் ஒரு இண்டஸ்ட்ரியில் பாண்டிங்கோடு இருக்காங்கிறதே பெரிய விஷயம். ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்கிறது அவங்க பல வருஷமாக பேசியிருக்காங்க, 20 வருஷமாக பேசிகிட்டு இருக்காங்களா. அமீர் இயக்குனர் எப்பயோ சொன்னார், ரஜினி சார்ட்ட கதை சொல்லி அப்புறம் ரஜினி சார் சொல்லியிருக்காரு கமல் ப்ரொடக்ஷனில் உங்களுக்கு ஓகேல அப்படின்னு கேட்டாராம். இது எப்போது 2010 அந்த சமயத்தில், அவர் வந்து ஆதிபவன் அந்த மாதிரி சமயத்தில். ஸோ அவருக்கு எப்பயுமே ஒரு தாட் இருக்குது, இவங்க 2 பேருக்குமே ஒரு தாட் இருக்குது சேர்ந்து படம் பண்ணணும்னு சொல்லி. அது நடக்கட்டும், தப்பு இல்லை. பட் இந்த ஃபேன்ஸ்லாம் மாறிடுவாங்க, படம் வர அனௌன்ஸ்மெண்ட் ஆகி மீன் ஷூட்டிங்லாம் போகும்போது மாறிடுவாங்க. ஓகே, ஆனால் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற அந்த ப்ராஜெக்ட் அது எப்போ நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் இது முடிச்சுட்டு இம்மீடியட்டாக அதுதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க போல. கமல் சார் வந்து அவருடைய அந்த ஆக்ஷன் படம் முடிச்சுட்டு வந்தார், ரஜினி சார் வந்து இந்த படத்தை முடிச்சிட்டாருன்னா அடுத்து அதுதான் போல இருக்கு. அது நெல்சனாக தான் இருக்கும் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா. பாய்ஸ் ஆல் அவுட், நெல்சன் இல்லை, நெல்சன் ஆல்ரெடி கிட்டத்தட்ட உள்ளே வந்த மாதிரி தான். கமல் சார் இப்போ ரீசெண்டாக கூட அதையும் சொன்னார், ஆமாங்க கேட்டுட்ருக்கோம், கதை கேட்டுட்ருக்கோம், எங்களுக்கான கதையை அடுத்த நிறைய கதை கேட்டுட்ருக்கோன்னாரு. நெல்சனே எனக்கு தெரிஞ்சு பெட்ரு, இவ்வளோ கன்ஃபியூஷன் வேணாம் அந்த படத்துக்கு. கண்டிப்பாக. அண்டு கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் வந்து ரொம்ப நாளாக நான் உங்களோட ஓல்ட் சப்ஸ்கிரைபர், நீங்கள் வந்து என்னோட கமெண்ட்ஸை இக்னோர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. டைரக்டர் எம்பிஆர், ஐ திங்க் நீங்களும் ரொம்ப நாள் கழிச்சு கமெண்ட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். முன்னெல்லாம் வந்து ரெகுலரா கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஓகே, இப்போ நடுவில் ஒரு பிரேக். ஸோ நான் உங்க கமெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன், எல்லார் கமெண்ட்ஸையும் படிச்சுட்டு தான் இருக்கோம். சிலர் திட்டவும் செய்றீங்க, சிலர் நல்ல சஜஷன் கொடுப்பீங்க. நிறைய பேர் பாப் வந்து போடுற ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸை கண்டுபிடிச்சு போடுவீங்க. ஐ திங்க் அது சேனலில் ஒர்க் பண்ணுற திடீர்னு கொஞ்சம் அவசரமாக பண்ணும்போது நடக்குது. நான் சில சமயம் பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது ஒர்க்கில் ஷூட்டில் இருக்கும்போது மொபைலில் இது பண்ணுவேன், அப்போது ஷார்ட் அப்போ டக்குன்னு வேகமாக அப்படி இப்படி குனிஞ்சு அந்த மாதிரி பண்ணும்போது சில சமயங்களில் தப்பாயிருக்கு. எஸ், ஸோ அதுதான் நானும் சொல்ல வந்தேன். எல்லாரும் நாங்கள் படிச்சுட்டு தான் இருக்கோம் கமெண்ட்ஸை. உங்களோட சஜஷன் அதை வச்சு தான் நிறைய விஷயங்களே டிஸ்கஸ் பண்ணுறோம். உண்மைதான், நிறைய விஷயங்கள் சொல்லுங்கள், எங்களுக்கும் அது ஒன்று என்கரேஜிங்காக இருக்கும். நிறைய விஷயம் எதனா டிஸ்கஸ் பண்ணலாங்கிற ஒரு டாபிக் நீங்கள் கொடுத்தீங்கன்னாலும் நல்லாயிருக்கும். இப்போது இன்ஸ்டாலேயும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, நம்ம இங்கே இருக்க சப்ஸ்கிரைபர் அங்கே வராங்க, குட் டு சி. பட் என்ன வீடியோ நெக்ஸ்ட் போடலாம் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடலாம். அது வரைக்கும் பாய்.